உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் துளிர்க்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நிஜம் தொலைக்காட்சியின் இன்றைய விசேஷித்த வார்த்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு வேத வசனத்தில் இருந்து ஒரு வார்த்தையை உங்கள் முன்னால் நான் வைக்க இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 8 வசனத்தில் மைய பகுதியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, துளிர்க்கிறது எது? சுகவாழ்வு. வாழ்வு துளிர்க்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்போ துளிர்க்குமா? சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்ல துளிர்த்த நிலைமையில காணப்படுகிறதா, இல்லை மந்த நிலைமையில காணப்படுகிறதா, அல்லது பட்டுப்போன நிலைமையில காணப்படுகிறதா, அல்லது வாடி வதங்கி நிற்கிறீர்களா? உங்களுடைய சரீர ஆரோக்கியமானாலும் சரி, பொருளாதார காரியமானாலும் சரி, வேலை காரியங்களானாலும் சரி, கையின் பிரயாசமானாலும் சரி, ஆவிக்குரிய காரியமானாலும் சரி, உலக பிரகாரமான காரியமானாலும் சரி, துளிர்த்த நிலைமையில் காணப்படுகிறதா, இல்லை மட்டுப்படுத்த நிலைமையில் காணப்படுகிறதா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உடைய வாழ்க்கை மந்த நிலைமையில இருந்துக்குமையானால், உடைய காரியங்கள் மட்டுப்படுத்த சூழ்நிலையில இருக்குமையானால், உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, என் வாழ்க்கை என்னைக்கு துளிர்க்கும்? என் குடும்பம் என்னைக்கு துளிர்க்கும்? என் பொருளாதாரம் என்னைக்கு துளிர்க்கும்? என் வேலை வாய்ப்பு, என் தொழில் காரியம், வியாபாரங்கள் என்னைக்கு துளிர்க்கும் சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, சுகவாழ்வு துளிர்ப்பதற்கு என்ன காரியம் நடக்கிறது? அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் வெளிச்சம் எழும்பி. உங்க சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் உங்கள் வெளிச்சம் எழும்ப வேண்டும். உங்க வெளிச்சம் எழும்புமே ஆனால் உங்க சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அப்போ உங்களுக்குரிய வெளிச்சம், உங்களுக்குள்ள ஒளி எழும்பாத வரைக்கும் சுகவாழ்வு துளிர்க்காது. அப்போ சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க வேண்டுமானால் சீக்கிரத்திலே உங்கள் வெளிச்சம் எழும்ப வேண்டும். வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. இதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 60 வசனத்துல சொல்லப்படுகிறது, எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது என்று சொல்லப்படல, உன் ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ஒளி. எனக்கு அருமையான தேவஜனமே, இங்க பார்க்கிறோம் உன் வெளிச்சம். உங்கள் ஒளி வறுமையானால் உங்கள் வெளிச்சம் எழும்பும். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஒளி கொடுக்கிற பிள்ளையாய், வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளையாய் மாறுவோமையானால் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி, எப்போ வெளிச்சம் எழும்பும்? அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது. அப்பொழுது என்று ஒரு டைம் அல்லது ஒரு சிச்சுவேஷன், ஒரு நேரத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். எப்பொழுது? வசனம் சொல்லுகிறது, அதுக்கு முந்தின 7 வசனத்துல கடைசியில பார்த்தீங்கன்னா, எனக்கு உகந்த உபவாசம் என்று ஒரு வார்த்தை அங்கு போடப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இருப்பீர்களேயானால், கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இருக்கிற பிள்ளையாக நீங்க இருந்தா, அப்பொழுதுதான்
உங்கள் வெளிச்சம் உங்கள் வெளிச்சம் எழும்பும். நீங்க நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லலாம். அந்த உபவாசம் கர்த்தருக்கு உகந்ததா இருக்கிறதா? இன்னும் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. சரியா? ஏசாயா 58 6 7 வாசிச்சு பாருங்க. இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உபவாசத்துக்கு பேர் தான் உகந்த உபவாசம். ஏதோ கடமைக்கு பேருக்கு உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு இருந்தா அது வேலைக்காகாது. கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இருந்தால், மீண்டும் சொல்றேன், கர்த்தருக்கு உகந்த உபவாசம் என்ன அப்படிங்கிறது 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல ஃபுல்லா இருக்கிறது. உங்களுக்கு ஷார்ட்டா கடைசி கிண்ட மட்டும் சொல்றேன். உகந்த உபவாசம், கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இருப்பீர்களானால் அப்பொழுது உங்க வெளிச்சம் எழும்பும். கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இருக்காத வரை நமக்குரிய வெளிச்சம் எழும்பாது. வெளிச்சம் நமக்குரிய வெளிச்சம் எழும்பாத வரை சுகவாழ்வு துளிர்க்காது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க செய்ய போகிறார். சுகவாழ்வு துளிர்க்க செய்ய போகிறார். அதற்கு ஆண்டவருக்கு உகந்த உபவாசத்தை இருக்கிற பிள்ளைகளாக என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்கிற அந்த 2 வசனத்தில் சொல்லப்பட்டபடி உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். ஆனால் உகந்த உபவாசமாக மாறும். அப்பொழுது உங்கள் வெளிச்சம் எழும்பி உங்க சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். இந்த மாதத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை இன்னைக்கு துளிர்க்க போகிறது. துளிர்ச்சுன்னா அவ்வளோதான். அதை இலை விட்டு துளிர்ச்சு ஒரு மரம் செடி பட்டு போய் இருக்கிறது, வாடி போய் இருக்கிறது, இலை உதிர்ந்து போய் இருக்கிறது, அங்கே துளிர் வந்துட்டுனா போதும். கொஞ்ச நாட்களுக்குள்ள அந்த மரம் முழுவதும் இலைகளால் தலைகளால் அப்படியே குழுகுழுன்னு இருக்கும். பாருங்க, அதே போல உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு துளிர்க்க போகிறது. உங்களுடைய தொழில் துளிர்க்க போகிறது. உங்களுடைய பொருளாதாரம் துளிர்க்க போகிறது. உங்க சரீர ஆரோக்கியம் துளிர்க்க போகிறது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்க்க போகிறது. எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவைகள், வாழ்வில எவைகள் துளிர்க்காமல் மந்த நிலைமையில வாடி போய் வதங்கி போய் நிற்கிறதோ, பட்டு போற நிலைமையில் இருக்கிறதோ, பொருளாதாரமாய் இருக்கலாம், ஆரோக்கியமாய் இருக்கலாம், குடும்ப சமாதானமாய் இருக்கலாம், திருமண காரியமாய் இருக்கலாம், கற்பத்தின் கனி காரியமாய் இருக்கலாம், வீடு கட்டுகிற காரியமாய் இருக்கலாம், வியாபாரமாய் இருக்கலாம், ஆவிக்குரிய காரியமாய் இருக்கலாம். எந்த காரியம் ஆண்டவரே மந்த நிலைமையில காணப்படுகிறதோ, ஒரே நிலையில நிற்கிறதோ, அந்த நிலைமை மாறி ஆண்டவரே வெளிச்சம் எழும்பி சுக வாழ்வு துளிர்க்கும்படியாய் என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. உமக்கு உகந்த உபவாசம் இருக்கிற பிள்ளைகளாக யார் யார் தன்னை மாற்றிக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சுக வாழ்வு துளிர்க்கட்டும். ஆண்டவரே, செய்ய போறதற்காக நன்றி. அநேக சாட்சிகளை என் ஆண்டவர் உருவாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் என் சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க செய்தார் என்று சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. கிருபைகள் பெருகட்டும். கண்மணி போல காத்தருளுங்க. ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இருங்க. அப்பொழுது உங்கள் வெளிச்சம் எழும்பி உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். God bless you.